ஆர்ஜே மீடியம்லேருந்து நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கீங்கிறதுனால அந்த மீடியமில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? சி இந்த மீடியம் அந்த மீடியம் எதுவுமே கிடையாது. என்டர்டெய்னிங் மீடியம்னா அது ஒரே மீடியம் தான். இப்போ வந்து ஆர்ஜே மீடியம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் தென் சினிமா மீடியம் அப்படின்னு சொல்லலாம் இன் சம் சர்டன் வேஸ். எப்படின்னா ஒரு படம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அது மினிமம் 6 மாதம் நம்ம கதை கேட்கணும், ஷூட்டிங் போகணும், டைலாக் பண்ணணும், டப்பிங் பண்ணணும், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்கள் போய் பார்த்து 2 hours சூப்பராக இருக்கா படம் அப்படின்னு. ஆனால் நேராக ரேடியோ ஸ்டேஷன் போய் மைக் ஆன் பண்ணி 2 hours ஜாலியாக ஒரு ஷோ பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு தி சேம். ஆக்சுவலாக என்னென்னா அதில் எவ்வளோ பேர் சந்தோஷப்படுத்த வைக்கிறேன், இதில் அதே தான். ஸோ ஜென்ரலாக நான் எப்படி அதை சொல்லுவேன்னா, இது ரஷ்யன் சர்க்கஸ்னால் அது பாம்பே சர்க்கஸ் மாதிரி. பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாத்தையும் ஜோக்கர் தான். ஸோ அப்படின்றது வந்து ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மீ. ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு கோவில் ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த கோவிலில் வந்து ஸ்டேஜில் ஒருத்தர் ஏறி ஆடுறாரு. அவரை பார்க்குறதுக்கு வந்து அந்த ஏரியாவில் மக்கள்லாம் நிற்கிறாங்க. ஸோ அவருக்கும் என்ன ஸ்டேஜில் பார்க்குறவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? மோட்டோ பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒன்று தான். நோக்கம் வந்து என்னென்னா வி ஹேவ் டு என்டர்டெயின் பீப்புள். ஸோ திஸ் இஸ் ஜென்ரல் மீடியம். இவங்க இங்கே வரணும் அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் பெரிய பிளெஸிங். ஸோ அதையும் தாண்டி சினிமான்னும் போதும் சரி, ரேடியோன்னும் போதும் சரி, நம்மளால் சந்தோஷப்படுறாங்க. இப்போ தேட்டரில் கிளாப்ஸ்லாம் பண்ணும்போது அது தனியாக ஒரு சம்பளம். அது வந்து சொல்லவே முடியாது. ரொம்ப ஹாப்பி. முக்கியமாக இப்போது ரீசெண்டாக கலக்கலப்போ நிறைய பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. பட் again I'm saying 2 things. Pray for me for all my future projects and definitely I'll do my justification. ஓகே, உங்களுக்கும் வெங்கட் பிரபுக்கும் இருக்கிற அந்த அந்த காம்பினேஷனில் வந்து நாங்கள் படங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் 2 பேரும் ஸ்டேஜில் ஏறி சும்மா பேசினாலும் சரி, ஆங்கர் பண்ணாலும் சரி, இட்ஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல், வெரி யூனிக். அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்ற விஷயம் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே நாங்கள் பார்க்க முடியுது. வாட் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டு யூ ஷேர் வித் ஹிம்? எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு அவரை தெரியும்? ஜென்ரலாக ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு தான் கெமிஸ்ட்ரி கேட்பாங்க. எனக்கு வெங்கட் பிரபு சாருக்கும் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி தான் கேட்டிருக்கீங்க. 2 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான், 5 காசு கெமிஸ்ட்ரி நாலேஜே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் கெமிஸ்ட்ரி ஃபெயிலு, சாரும் டெஃபினட்டாக அவரை பார்த்தா ஃபெயில் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா, இது கேரக்டர் அண்ட் ஃபிலிம் ஒர்க் இதெல்லாம் தாண்டி ஐ நோ ஹிம் அஸ் அ நைஸ் ஹியூமன் பீயிங். ஓகே, ஸோ அதுதான் ஒரே ஒரு நல்ல விஷயம். இட்ஸ் வெரி நைஸ் மேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம் வெங்கட் பிரபு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம். அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்ட் அது ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரகிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஹி வாஸ் நோவேர். அவங்க வந்து யூ ஹேவ் டு அச்சீவ் தட். அதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சரண் அவரும் வந்து ரொம்ப ஒரு பெரிய பாட்டு. பட் நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னு நாங்கள் நினச்சோமோ அது எல்லாத்தையும் வந்து வெங்கட் பிரபு சார் வந்து he gave us lot of freedom to do that. So it's always special for me. நான் தான் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு பெரிய டைரக்டர் ஆகிட்டார், ரொம்ப பெரிய பிஸி மேன் ஆகிட்டார். அண்ட் விரைவில் மறுபடியும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், அப்படிலாம் தெரியல. பட் பிஸியாக இருந்தாலே அது ரொம்ப சந்தோஷம் தான். இணையரும் அப்படின்னா இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி தட் இஸ் லெவல் இஸ் கான் டு டிஃப்ரெண்ட் லெவல் இப்போ. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இல்லை, இம்மே சிவா வந்து சிங்கிள் ஹீரோவாக தான் நடிப்பார். இம்மே வந்து டுவல் சப்ஜெக்ட்ஸ், ட்ரிபிள் ஹீரோ சப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ண மாட்டாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் அந்த கிளாரிஃபிகேஷன். நான் ஒன்றே சொல்கிறேன் மேடம், எப்பவுமே ஒரு கதைக்கு வந்து முக்கியமான ஹீரோவே வந்து அந்த டைரக்டரும் அந்த கதையும் தான். ஸோ இந்த கேரக்டர் போட்டால் நல்லாயிருக்கும்னு டிசைட் பண்ணுறது அவங்க தான். ஸோ நம்ம வந்து எதுவுமே அப்படி சொல்லவே மாட்டோம். இப்போ படம் கலகலப்பு வந்து அதுதான் உங்களோட கடைசி டுவல் காம்பினேஷன் படம் நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? எனக்கே இப்போ நானே தான் கேள்விப்படுறேன். அப்படிலாம் கிடையாது. அண்ட் டெஃபினட் நாளைக்கே லெனார்டோ டிகாப்ரியோ வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு பொங்கலுக்குள்ளே ஒரு படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னா ஐ அம் ரெடி.